யார் அங்கே ஒன்றியத்திலே டெல்லியிலே பிரதமராக பதவியேற்றுக் கொள்ள போகிறார்கள் என்பதை பற்றிய தேர்தல் இல்லை. அதை தாண்டி இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய தேர்தல், அதைவிட முக்கியமாக இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடித்தட்டில் இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த நாட்டை அனைவருக்குமான நாடாக, அனைத்து மக்களுக்குமான உரிமைகள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக, ஆண் பெண் என்ற வித்தியாசமற்ற, ஜாதி மதம் என்ற பேதங்கள் இல்லாத ஒரு நாடாக நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தலிலே இந்த நாட்டை பிஜேபி கைகளில் இருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அடிக்கடி சொல்லுவது போல, இது நம்முடைய இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்ற அந்த மனதிலே அதை நிலைநிறுத்தி நீங்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். எந்த விதத்திலாவது இந்த பிஜேபி ஆட்சியிலே மக்களுடைய உரிமைகள், மக்களுக்கு தேவையான ஏதாவது ஒன்று அல்லது இங்கே இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுக்கான அந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா அல்லது நாடாளுமன்றத்திலே ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை 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 என்ற பதில் மட்டும்தான் நம் காதுகளிலே எதிரொலிக்கும். ஏனென்றால் பாராளுமன்றத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று டிபேட் அண்ட் டிஸ்கஷன், விவாதம் என்பது அதில் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. ஆனால் பிஜேபிக்கு எதையுமே விவாதிச்சா பிடிக்காது. அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. பதில் சொல்ல தெரியாது என்ற ஒரே காரணத்துக்காக எதிரில் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடாது என்று நினைப்பார்கள். இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழச்சி மற்றும் ராஜா அவர்களுக்கு நன்றாக தெரியும். பிரதமர் உலகம் பூரா சுத்திக்கிட்டு இருப்பார் பிரதமர். ஆனா பாராளுமன்றத்திற்கு வரவே மாட்டார். என்னைக்காவது அந்த திரைப்படங்களில் எல்லாம் ஒரு ஹீரோட படத்துல இன்னொருத்தர் ஹீரோ வருதுன்னா ஒரு 5 நிமிஷம் கௌரவத்திற்காக காட்சி அளிப்பார்கள். அது போல வாரத்துல என்னைக்காவது ஒரு நாள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷம் பாராளுமன்றத்திற்கு வந்து தோன்றி மறைவார். அப்புறம் வருடத்துக்கு ஒரு முறை இல்ல அல்லது 2 முறை அங்கே வந்து அவர் பேசுறத மற்றவங்க கேட்கணும். ஏன்னா பிஜேபியில பொதுவாகவே மற்றவர்கள் பேசுவதை காதில் வாங்கிக் கொள்ளக்கூடிய நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே இல்லையா? இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், அதுவும் இங்க ஒரு முன்னாள் கவர்னரே போட்டியிடுகிறார். யார் பேசினாலும் காதல விழாது. அவங்க பேசுறத நம்ம கேட்டுக்கணும், அவ்வளவுதான். இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு கூட அது நன்றாக தெரியும். பிரதமர் வந்து என்ன பேசுவார்னா, இன்று நாட்டிலே என்ன நடக்குது, ஏன் எல்லையில அங்க இருக்கக்கூடிய சீனா உள்ளே வந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய நிலத்தெல்லாம் கையகப்படுத்துது, கைப்பற்றுது, சீன மொழியில நம்முடைய ஊர்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறது, நம்முடைய மண்ணை, இந்திய மண்ணை அது தனதாக்கிக் கொள்கிறது என்ற கேள்விகள் முன்வைத்தாலோ, விவசாயிகள் பிரச்சனைகளை பற்றி முன்வைத்தாலோ அல்லது விலைவாசியை பற்றி, பெட்ரோல் டீசல் விலையை பற்றி எதை கேட்டாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார். அவர் பேச வருவது ஒருத்தரோட சண்டை போடுறது மட்டும்தான். அது அந்த அவையிலே இல்லாத மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்களோடு மட்டும்தான் அவர் சண்டை போடுவார்.
வேற யார பத்தியும் பேச மாட்டார். இன்னைக்கு ஏன் பெட்ரோல் விலை இவ்வளவு அதிகமா விற்கிறதுன்னா முதல்ல நாங்க ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் போய்விடுவார்.